கர்த்தருடைய மகா பரிசு நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளை கொடுத்த தேவனுக்கு கூட நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அவரோட கிருபை பெரிதாக இருக்கிற தயவு நிமித்தம் இன்றைய நாளில் கூட நம்ம தியானிக்கும்படியாய் அவர் யோசுவா என்ற ஒரு நபரை கொடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் உள்ள ஒருவர். இவர் ஒரு தனி நபராக வேதாகமத்தில் மிக முக்கியமான தலைவராகவும் விசுவாசத்தின் அடையாளமாகவும் இருக்கிறார். யோசுவா என்ற புத்தகமே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இவரோட பின்னணி ஆரம்ப வாழ்க்கை பார்த்தோம்னா பெயர் இவரோட இயற்பெயர் ஓசேயா. இதற்கு ரட்சிப்பு என்று பொருளாம். மோசே இவருக்கு யோசுவா, அதாவது யெகோவா ரட்சிப்பு, யெகோவாவே ரட்சிப்பு என்ற பெயரிட்டாராம். யெகோவாவே என்றால் தெரியும் நம்மளுக்கு, யெகோவாவேனா கர்த்தர் என்று, அதனால அவருடைய ரட்சிப்பு என்று பெயரிட்டாராம். பிறப்பு எகிப்தில் அடிமைத்தனத்தின் போது எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாக பிறந்தாராம். ஸோ இவரோட பயிற்சி மோசேக்கு ஒரு உதவியாளராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தாராம். மோசே சீனாய் மலைக்கு சென்ற பொழுது அவரோடு சென்ற ஒரே நபர் இவர் தான் ஆவார். மோசே சீனாய் மலைக்கு சென்றதை நாம் அறிவோம். அப்போ அவருடன் அவர் யாரையும் கூட்டி கொண்டு போல, ஆனால் அவருடன் சென்ற ஒரே நபர் இவர் தானாம். இந்த யோசுவாவின் சிறப்பு குணநலங்கள் பார்த்தோன்னா தைரியம். 12 உளவுக்காரர்களில் ஒருவராக சென்ற பொழுது மற்றவர்கள் பயந்த போதும் இவர் காலேபுடன் சேர்ந்து நம்மால் தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்று தைரியமாக பேசினாராம். அதாவது இவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக 12 உளவாளிகள் போனாங்க. அப்போ எல்லாரும் பயந்த போவும் இவர் காலேபோடு சேர்ந்து நம்மளால் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்று தைரியமாக பேசினாராம். இவரோட விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் பார்த்தோன்னா தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நடப்பதே வெற்றியின் ரகசியம் என்பதை இவர் உலகுக்கு காட்டினார். யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல சொல்லுகிறார், இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிப்பதே நம்மளோட வெற்றிக்கான வழியா இருக்கும் என்று. மேலும் ஒரு வசனத்தை இவர் அர்ப்பணிப்பின் குடும்ப தலைவராக இருந்த இவரோட குணாதிசயங்களை பார்க்கணும். யோசுவா 24:15 சொல்லியிருக்காரு, நானும் என் வீட்டோரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது இவர் சொன்ன வார்த்தைகள் தான். என்று வாழ்நாள ஒரு இறுதியான தீர்மானத்தை எடுத்தாராம். முதல்ல அவர் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து இரவும் பகலும் தியானிப்பதே வெற்றிக்கு ரகசியம்னு சொன்னாரு. அடுத்ததாக பார்க்கோமானா வீட்டோரோடு கர்த்தரை சேர்ந்து துதிப்பதே சேவிப்பதே அவர் வாழ்நாளின் இறுதி முடிவாக எடுத்தாராம். தாழ்மை. ஒரு பெரிய இராணுவ தளபதியாக இருந்த பொழுதும் அவர் தேவன் முன்பாக தன்னை தாழ்த்தி ஒரு ஊழியக்காரனாய் வாழ்ந்து வந்தார். இவரோட முக்கிய வெற்றிகளும் சாதனைகளும் பார்த்தோம்னா யோர்தானை கடத்தல். அதாவது தேவனுடைய பெட்டியின் பூசாரிகள் முன்னே செல்ல யோர்தான் ஆறு பிரிந்ததாம். அப்போ ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக கடக்க வழி செய்தார். அடுத்ததாக பார்த்தோன்னா எரிகோ கோட்டை வீழ்ச்சி. எவ்வித ஆயுதமும் இன்றி தேவனுடைய கட்டளையின்படி கோட்டையை சுற்றி துதிப்பதன் மூலம் மதில் வீழ்க காரணமானார். நமக்கு தெரியும் எரிகோ கோட்டை விழுந்தது. அந்த கோட்டை மதில் விழறதுக்கு அந்த எந்த ஒரு ஆயுதத்தையும் அவர் யூஸ் பண்ணல, வெறும் துதி. தேவன் சொன்னார் அதை சுற்றிலும் துதிக்கும்படியா. அப்போ அவர் அந்த மதிலை சுற்றி 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 துதித்ததன் நிமித்தம் அந்த துதியினாலே அந்த மதில் விழுந்தது. அது இவரின் துதியினால. தேச பங்கீடு. கானான் தேசத்தை கைப்பற்றிய பின்னர் அந்த 12 கோத்திரங்கள் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கும் அநீதியின்றி நிலங்களை பங்கிட்டு தந்தது யோசுவா தான். இந்த யோசுவாவின் வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைந்தது இந்த எரிகோ யுத்தம் தானா, மற்றும் இஸ்ரவேலரின் தோல்விக்கு காரணமான ஆகானின் பாவம். யோசுவா 6-7 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவர் இந்த எரிகோவின் சுற்றி அந்த மதிலை உடைத்தது தான் கடவுளோட துதியின் நிமித்தம் உடைத்தார். ஆயுதம் எதுவும் யூஸ் பண்ணாம துதியின் நிமித்தம் உடைத்ததுனாலதான் இவரோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய திருப்பு முனையாக ஆசீர்வாதமாக மாறியதை பார்க்க முடிகிறது. இவரோட மரணம் பற்றிய குறிப்புகள் பார்த்தோம்னா இவர் 110 வயதுல காலமானார். அவரது மரணத்தின் போது வேதாகமும் அவரை கர்த்தரின் ஊழியக்காரன் என்று கௌரவித்ததாம். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று வேதாகமே அவனை கௌரவி
மரித்திருக்கிறது. அவன் வந்து எப்ராஹிம் மலை நாட்டில் உள்ள காஸ் மலைக்கு வடக்கே இருக்கும் திம்னாத் செரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். அதாவது இவருக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட சொந்த ஊராகும். யோசுவா உயிரோடு இந்த நாட்களிலும் அவருக்கு பின் வாழ்ந்த மூப்பர் காலத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை உண்மையுடன் சேவித்தார்கள் என்பதை அவர் தலைமத்துவத்திற்கு சான்றாகும். யோசுவா தனது மரணத்திற்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறுதி எச்சரிக்கை மற்றும் உடன்படிக்கை வழங்கியிருந்தாராம். யோசுவா மரித்த அதே நேரத்தில் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்ட யோசேப்பின் எலும்புகளும் சீகேமில் அடக்கம் செய்யப்பட்டன. இது தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் வாக்குத்தத்தங்களை காக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஸோ இந்த யோசுவாவை பற்றி நம்ம வந்து பார்க்கும் பொழுது வந்து யோசுவா வந்து ஒரு தனி நபரா ஒரு வேதாகமத்தில் வந்து ஒரு தலைவராக இருந்தாலும் அவர் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை வந்து தேவனுக்கு என்று அர்ப்பணித்து அவரை துதிப்பதோ அவரோட வேதத்தை தியானிப்பதோ அவரோட வீட்டாரோடு சேர்ந்து அவரை சேவிப்பது தான் வந்து வாழ்க்கையில மிக முக்கியமான காரியங்களாய் அவர் பார்த்ததை வந்து நம்மளால இங்க பார்க்க முடிகிறது. அவர் வந்து தேவன் அவருக்கு அவருடைய துதியின் நிமித்தம் தான் அவரை சேவித்தது நிமித்தம் தான் வேதாகமே அவரை குறித்து ஊழியக்காரன் என்று சாட்சி கொடுக்கிறது. கர்த்தரின் ஊழியக்காரன் என்று சாட்சியை வந்து கொடுக்கிறது. அப்போ அந்த எவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்க. இன்று நம்மையும் நம்மள தேவன் வந்து சொல்லுவாரா அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று ஊழியக்காரி என்று சொல்லும் அளவுக்கு நம்ம நடந்திருக்கிறோமா? நம்ம கர்த்தருடைய வேதத்துல தியானிக்கிறோமா? அவரை வந்து நம்ம சேவிக்கிறோமா? குடும்ப ஜெபம் நம்ம வீட்டில் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. குடும்பமாய் அவரை சேவிக்கிறோமா? இல்லை நம்மளோட தனி ஜெபத்துல வந்து அவரை நம்ம தியானித்து அவருடைய காரியங்களை வந்து நம்ம வேதமத்தை தியானிக்கிறோமா என்று நம்மளை நாமே சோதித்து பார்க்கும்படியாய் கடவுள் வந்து கொடுக்கிறார். அந்த எரிகோ மதில் எவ்வளோ பெரிய மதில்கள், அது எந்த ஆயுதமும் இல்லாமல் வெறும் துதியினால மாத்திரம் அவர் அதை வந்து கீழே தள்ள துதிச்சிருக்காரு. அவர் அதை அப்போ அவருக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. நம்மளா இருந்தால் அந்த இடத்துல இது என்ன பண்ணியிருப்போம்? 1008 கேள்வி வச்சிருப்போம். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு. அவர் எந்த கேள்விகளும் எதுவுமே இல்லாம அந்த எரிகோ மதில வெறும் துதியினால மாத்திரம், துதியின் மகிமையினால மாத்திரம் வந்து அதை வந்து இடித்து தள்ளியிருக்கிறார். அது வந்து இடிந்து விழுந்திருக்கிறது என்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மேலும் நம்ம உயிரோட வாழும் போது நம்ம ஆயிரங்கள் இருக்கலாம், ஆனால் இறக்கும் பொழுது நம்மளை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? இவரை குறித்து இறக்கும் பொழுது வேதாகமே சாட்சி சொல்லுது, அவர் கர்த்தரின் ஊழியக்காரன் என்று. இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி இருக்கோமா? கர்த்தரோட ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்று தேவன் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாரா என்று நம்மளை நாமே சோதிக்கும்படியாக தேவன் என்றை நம்மளுக்கு அளிக்கிறார். அவர் வந்து இஸ்ரவேல் மக்களை வந்து சாகும் தருவாயில கூட அதற்கு முன்பாக கூட அவர்களை எச்சரித்து தேவனோட உடன்படிக்கையை அவர்களிடத்துல வந்து அறிவிச்சுட்டு வந்து இறந்ததை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அவருக்கு இருந்த அந்த தாழ்மை விசுவாசம் தான் அவரை வந்து உயர செய்தது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். இன்று கூட நம்மள கூட நம்மளை தாழ்த்தி நம்ம இருக்கிற இடம் நம்மள என்ன பொசிஷன்ல வேணா இருக்கலாம், ஆனா நம்ம தாழ்த்தி தேவனிடத்தில் நம்மளை முழுமையா அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை மாத்திரம் நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்மளோட விசுவாசம் வந்து வெறும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா பார்த்தாது, அதை நம்ம செயல்ல காட்டணும். யோசுவா வெறும் நான் விசுவாசிக்கிறேன், அவரை துதிக்கிறேன் சேவிக்கிறேன்னு வந்து வீட்டில் உட்காந்துட்டு இல்லை. அவர் வந்து அந்த எரிகோ மதிலே வந்து தன்னோட துதியினால இடிக்க முடியும் என்பதில் அவர் விசுவாசம் கொண்டார். அது செயல்ல காண்பித்தார். அதனாலதான் அதுக்கான பலனை வந்து பார்த்தார். வெறும் வாயின் வார்த்தைகளால் அல்ல, செயல்களினாலும் நம்மளோட விசுவாசத்தை நம்ம காண்பிக்கும் பொழுதுதான் தேவன் நிச்சயமாய் நம்மளை வந்து எரிகோ மதிலை இடித்து போட்டது போல நம்மளோட காரியங்களையும் கட்டுகளையும் கூட இப்போ இடித்து போட வல்லவராயிருக்கிறார். ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து அதற்காக எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நம்மளோட துதி, அவரை சேவிக்கிற அந்த சேவிப்பு மற்றும் நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசம். இந்த காரியங்களை கொண்டு நம்ம செயல்படும் பொழுது நிச்சயமாய் கடவுள் எரிகோ மதிலை போன்று நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா மதில்களையும் ஒரு நொடியில நம்ம எந்த கஷ்டமும் படாத மாதிரி வெடித்து போட வல்லவராயிருக்கிறார். இன்று கூட நம்ம தேவனிடத்துல கேட்போமா? யோசுவாவுக்கு இருந்த விசுவாசம், யோசுவாவை ஊழியக்காரன் என்று சொன்னது போல யோசுவா வீடு அவனோட
வேதத்தை தியானிக்கிற அந்த குணம், கர்த்தரை சேவிக்கும் அந்த குணம் நமக்குள்ளே இருக்கும்படியா நம்ம இன்று கேட்போமா? அதன் நிமித்தம் எரிகோ மதில் போன்ற எத்தனை மதில்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அதை நம்ம துதியினால மாத்திரம் இடித்து போடும்படியாய் தேவன் நமக்கு வல்லமையை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே அப்பா, இதோ இந்த நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இன்று நாளில் கூட அப்பா யோசுவாவை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் அப்பா இந்த சிறிய காரியங்களை அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி அப்பா. யோசுவாவை அப்பா வேதாகமே ராஜா ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சாட்சி கொடுத்ததே அப்பா. நாங்கள் எத்தனை பேர் அதில் அப்பா நாங்கள் தகுதியானவர்கள் எங்களுக்கு தெரியல அப்பா. ஆனால் ராஜா அப்பா நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ளவும், உண்மையே துதிக்கவும், உண்மையே ஆராதிக்கவும், உம்முடைய வேதத்தில் நாங்கள் தியானித்து அப்பா உம்முடைய வேதத்தில் வாஞ்சையாய் இருக்கும்படியாய் இரவும் பகலும் தியானிக்கும்படியாய் அப்பா அப்பா எங்கள் வீட்டாரோடு சேர்ந்து உண்மை சேவிக்கும்படியாய் எங்களை நீர் மாற்றி போடுங்க. அது நிமித்தம் என் தேவன் நீர் அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீர் எந்த ஒரு எரிகோ மதிலா இருந்தாலும் அது எங்கள் துதியின் விசுவாசத்தினால் மாத்திரம் அதை நாங்கள் இடிந்து போகும்படியாய் செய்யும்படியாய் கிருபை பாராட்டுங்க. யோசுவா எந்த ஆயுதத்தை உபயோகிக்கப்படலை அப்பா, அவன் வெறும் அவனோட துதியினாலே மாத்திரம் ஒடிந்து விழுந்தது. அதே போல இன்றும் கூட அப்பா நாங்கள் எங்களோட துதியினாலும் விசுவாசத்தினாலும் நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தையால் சொல்லிக் கொண்டு இராமல் அப்பா ராஜா அப்பா எங்கள் செயலில் காட்டும் விதமாக எங்களோட துதியின் நிமித்தம் விசுவாசத்தின் நிமித்தம் அப்பா எரிகோ மதிலை போன்ற எத்தனை மதில்கள் எங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் அப்பா அதை நொட்டி பொழுதுல இடிந்து விழும்படியாய் எங்களோட துதியின் நிமித்தம் அதை நாங்கள் செய்யும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களை செயல்படுத்துங்க ராஜா அப்பா. எங்களோட விசுவாசம் பெரிதா இருக்கட்டும் அப்பா, அதை நாங்கள் செயலில் காட்டும்படியாய் அப்பா எங்களோட துதியின் அப்பா சத்தம் அப்பா மதில்களை இடித்து போடும்படியாய் ராஜா எங்களை நீர் பயன்படுத்துங்க ராஜா. அதற்கு அப்பா உம்முடைய வேதத்தில் நாங்கள் பிரியமா இருக்கவும் அப்பா தியானிக்கவும் அப்பா வாஞ்சிக்கவும் அப்பா ராஜா அப்பா தகப்பனே மேலும் ராஜா அப்பா ராஜா நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு முன்னாடி அப்பா நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு அப்பா எங்கள் வீட்டாரோடு சேர்ந்து உண்மை கர்த்தரை சேவிப்போம் என்று நாங்கள் அப்பா இன்று முடிவெடுக்கிறோம் அப்பா. அந்த முடிவில் நாங்கள் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் அப்பா உண்மை சேவிப்பதே எங்களோட நித்தம் வேலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ள அப்பா எங்களோட துதியின் சத்தத்தின் மூலம் விசுவாசத்தின் மூலம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா எரிகோ மதில்களையும் நாங்கள் இடித்து போடும்படியாய் உண்மை துதித்து உண்மை விசுவாசிக்கிறோம் என்றாப்பா நாங்கள் இன்று பொருத்தனை செய்கிறோம் அப்பா. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா யோசுவாவை போல தங்களோட எரிகோ மதில்களை உடைக்கும்படியாய் துதிக்கவும் விசுவாசிக்கவும் அப்பா அவர்கள் வாஞ்சை உள்ளவர்களாய் மாற்றப்படும்படியாய் நிற்கிறவை பாராட்டுங்க. எங்க எரிகோ மதில்களை நாங்கள் உடை தெரிவோம் அப்பா, ஆயுதத்தினால அல்ல, பிசிக்கலி அல்ல அப்பா ராஜா அப்பா, ஸ்பிரிச்சுவலி உம்மோட துதியினால அதை நாங்கள் இடித்து போடும்படியா எங்களை இடை கட்டுங்க. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.